டீ குடிக்க போகிறோம். இல்லை ஜோக் அடிக்கலாம். நம்ம கடை பேர் அம்பிகாவா? கரெக்டாக மேலப்பாளையத்தில் இருந்து நைட்டு டீ குடிக்கிற வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. எங்கள் ஊருக்காரன் குடிக்க போவாங்க அதிகமாக. டீ குடிக்க தான் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு லொக்கேஷன் போவோம். புது பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் அலிப் சாய், எஸ்என் சாய் அப்படின்னு நிறைய போவோம். அனிதாவும் ஒரு கடை இருக்குது. அனிதா ஜங்ஷனில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் வாசலில். மேக்ஸிமம் அங்கே வந்து டீயோட அளவு அதிகமாக இருக்கும். எப்போவாரு குடிச்சோம்னா ஃபெசிலிட்டியை பார்க்கணும். நம்ம வாங்கிட்டு எப்பவுமே காஃபி தான், மற்றவங்க தான் டீ அடிக்ட்டு. அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். கரெக்டாக நாங்கள் போயிட்டு இருக்க லொக்கேஷன் வந்து குறிச்சி ரீச் ஆக போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ராவல் லேக். ஏன்னா லாங் ட்ரிப் வரைக்கும் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியலை. இந்த டீ கடையே ஒரு ட்ராவலாக, சின்ன ட்ராவல் தான், ஒரு ட்ராவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டுருக்கோம். இதான் மேலப்பாளையம் அதோட பிரிவு 4 பகுதியும். ரைட்டில் போனோன்னா சந்தர் ரோடு வரும், லெஃப்ட்டில் போனால் ஜங்ஷன் ரோடு, ஸ்ட்ரைட்டாக போனால் வண்ணார்பேட்டை அந்த ட்ராக்கில் போகிறோம். பாளையங்கோட்டை இதான் லெஃப்ட் வழியில் போனால் மேலப்பாளையம். உள்ளே வந்தாங்கன்னா இதுலேருந்து உள்ளே வந்தாலும் மேலப்பாளையம் ஜங்ஷன் போகிற இந்த ரூட்டு டேரெக்டாக. இதான் நைட்டோட வியூ. மேலப்பாளையம் நிறைய போஸ்ட்டே இருக்குது, எரியும். ஆனால் இந்த மாதிரி டயத்துக்கு ஆஃப் ஆகிடுது. கோயில் ஃபெஸ்டிவல், கோயில் கூட நிறைய இடத்துல இருக்கிறதுனால. ஆனால் கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஆயிட்டு நைட்டு நல்லா இருக்கும். இந்த லைட் வெளிச்சத்துக்கு பார்க்குறது சூப்பராக இருக்கும். இவங்கள எல்லாரையும் மொத்தமாக சேர்க்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், கஷ்டமான வேலை. அந்த கஷ்டமான வேலையையும் ஒரு வண்டி இருந்தால் ஒரு வண்டி ஓடிடும். ஆமாம். இந்த பிளானை போட்டது 9:30 மணிக்கு டீ குடிக்கும். போகிற டைம் வந்து 11:10. 11 ஆள் ஆக போகுது. குடிச்சவொடனே எல்லாம் ஓடிடுவோம். காலையில் வேலைக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு குடிச்சு முடித்தோடனே அவ்வளோதான். வர வழியிலேயே அங்கே ஒரு லெஃப்ட் எடுப்பான், வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். அதில் நிறைய க்ரௌட் போயிட்டு தான் இருக்கு. டீ கிடைக்கணும். இது எந்த குரூப் தெரியலண்ணா. வேறு இது தெரிஞ்சாலும் நிற்கிறானா அருண் பையா அவனா வேறா தெரிஞ்சவனா பார்த்தோம். இல்லை பாய் தம்பியா நிற்கிறான். பார்க்க தான் பார்த்துட்டு வந்துடும். ஒரே நிமிஷம் இங்கே இருங்க, வரேன். கட்டு 1 minute இரு வரேன். அவன் தான் சும்மா பேசிட்டு இருக்கா, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் எடுக்கிறேன். போட்டுட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு சீக்கிரம் போல. எடக்கு பண்ணுறான் இறக்கு பண்ணுறான். இப்போ நம்ம வந்து முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் என்ன முக்கியமான இடம்னா ஒயின் ஷாப். 10 மணிக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா சரியான க்ரௌடாக இருந்திருக்கும். ஆனால் அங்கங்கே கிராஸ் ஆகிருப்பானுங்க, வண்டி ஓட்ட முடியும். கிராஸ் ஆகி லம்பிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ 12 மணி ஆகிட்டு பிளாக்ல விற்பாங்க. பட் ஆனால் அது எங்கே விற்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த ரோட்டில் லைட் நம்ம லிஸ்ட்ல இல்லை, அதனால் விட்டுட்டோம். அதை இதுதான் ஜங்ஷன் ரோடு. இதனால போயிட்டானுங்க. நம்ம அர்ஜென்ட்டாக சென்னைக்கு 7 மணி ட்ரெயின், நம்ம லேட்டாக வந்தாலும் அந்த ட்ரெயினில் மாற்றிடுவோம். அது ரெகுலராக போகிற ஆளுக்கு அந்த ட்ரெயின் கிடைக்கும். புதுசாக வரவங்க வந்து சென்னையில் பிடிக்கணும் அப்படி போனாங்கன்னா இதில் மாற்றுவாங்க. ட்ரெயின் மிஸ் ஆகிடும். இப்போ பஸ்ஸில் தான் ஊருக்கு போகிறோம். ஒவ்வொரு பக்கம் ஸ்டாப் போட்டே இருக்காருங்க. ஜங்ஷனுக்கு இவ்வளோ ஸ்டாப் போகிறாங்க. வேறு யாரும் நினைக்கிறேன். நம்ம பசங்க தானா என்ன கட்டு லடாக் மாதிரி ஒவ்வொரு பக்கமாக ஸ்டாப் போட்டே இருக்கீங்க ஜங்ஷனுக்கு. எப்படி வண்டியில் உட்காந்து வரோம். ஒரு 50 கிலோமீட்டர் போனால் தெரியும் குதிரை எப்படி இருக்கு. கூட்டிக்கிட்டு பேர போனால் அமைதியாக இருக்கு. இன்னும் கேட்பான். இதான் நம்ம எம்பிஎம் மாடு. அது
இதான் நம்ம மேலப்பாளையத்தோட மாடு. எங்கே போனாலும் ரோட்டில் வந்து கண்ட்ரோல் ஒரு மைனஸ் தான், பைக் ஒரு காரணமாக இருந்தால் அதுக்கு ஒரு மாடு ஒரு காரணம் தான். இந்த கௌசிங் வந்து அதே மாதிரி தான் இவரும். இவர் அதில் ஒரு நம்பர் 1 மாடு. நூறு, உனக்கு எப்படி இருக்கு நைட்டு டீ குடிக்க போகிற ஃபீல்? நல்ல பையனா இருக்கானா? அது எப்படி ஒரு நைட்டு போய் டீ குடிச்சாதான் தூக்கம் வருமா? எப்படி எம்பிஎம்ல ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, உன்னோட கருத்து என்ன? எல்லாரும் பண்ணுறத உண்மைதான், டீ குடிச்சா தூக்கம் வரும். டீ குடிச்சா தூக்கம் கலையுங்கிறது. அந்த டிராவல் அப்படி தூரம் போய் டீ குடிக்க அப்படி பேசி மனசு இருந்தாலும் இங்கேருந்து கேரளாவால் கேரளா போயிட்டு டீயை குடிக்கிறது எங்கே டக்கமாக போகணும். அது கடலை என்ன காவல் கிணறு, காவல் கிணறு தான் 70 கிலோமீட்டர் தான் சார் போவார். இப்போ பார்த்தீங்களா எல்லா டோலக்பூர் தான் போயிட்டு இருக்கோம் ஜங்ஷனில். தாய் தம்பி வேற ப்ரோ, நீங்கள் லடாக் போயிட்டு இருந்தோம் ஃபேன் சொல்லி அவன் வேறு எனக்கு பண்ணுறேன். இப்போ போயிட்டு இருக்க ஏரியா வந்து என்ன பேர் ஆகிட்டு? ரைஸ் மில் ஸ்டாப்னா, ரைஸ் மில் ஸ்டாப். கேமரா இருக்கு, ஒரே காரணம் விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாருன்னா ஏதோ கேமரா தான் ரொம்ப திரும்ப தான் போட்டிருக்காங்க. வளரும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதுக்குள்ள லைஃப் டாக்னு ஓடிடும் இது. இதெல்லாம் ஒரு காலத்தில் இங்கே வந்து குளிப்போம். சரியா இதுக்கு பேர். பசங்களோட நிறைய பேர் வருவோம், வச்சு டீ கடைக்கு போகிறோம். ஆமாம், அதுக்கே கூட்டம் சேர்க்குறதுக்கே பெரும் பாடுபட்டு. இதுதான் கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு. இப்போ நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இருக்க போகிறோம். இந்த ரோடு உடஞ்சிருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ் வரும், ரோடு நீட்டாக இருக்கும். ஸ்டார்ட் ஆகும். இங்கே இருந்து வந்து பியூர் ரோடு வந்துடும், ரோடு சூப்பராக இருக்கும். இந்த கேட்டில் இருந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது, ரைட் சைடில் முதல் கேட். அதுக்கப்புறம் நம்ம தாமிரபரணி யாரை கிராஸ் பண்ணணும். ஆமாம், பாம்பன் பிரிட்ஜ் மாதிரி எம்பிஎம் பிரிட்ஜ். நம்ம திருநெல்வேலியோட இவ்வளோ லைட் போட்டுருக்காங்க. வெள்ளை மாளிகை மாதிரி வெள்ளை மாளிகை நல்ல பில்டிங் போட்டுருக்கு. இந்த கலெக்டர் ஆஃபீஸ் போர்டு கூட இருக்குது. மாவட்டம் ஆட்சித் தலைவர் அலுவலகம். இங்கே ரோடு வேறு லெவலில் இருக்கும். இங்கே இருந்து அந்த இதுக்கு பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? இது மறந்து தாமிரபரணி ரிவர். என்ன பேர் சொல்லுவோம்? கொஞ்ச நாள் ஊரில் கேட்டாலும் பேரே மறக்குது. பிரிட்ஜா? மேம்பாலமா? கட்டிட கட்ட சொல்லுவோம் நினைக்கிறேன். கட்டுங்கவா? இல்லை பாலத்துக்கு பேர் என்ன பேரில் சொல்லுவோம்? மேம்பாலம். கரெக்ட், ஜங்ஷன் மேம்பாலம். ஊரில் இருக்க அவனுக்கே தெரில, முறையில் கண்டுபிடிச்சு. புது பிரிட்ஜு இது கீழே இருக்கிறதான் திருநெல்வேலியோட மெயின் தாமிரபரணி பாலம். வெள்ளம் வந்தால் இந்த ஒட்டி தண்ணி போகும், அதே மாரி இன்ஃபார்ம் பண்ணிடணும். ரைட் சைடு உள்ளது தான் ஓல்டு பிரிட்ஜு, டபுள் பிரிட்ஜ் ஆக்கியாச்சு. நம்மளுடைய இந்தியாவோட ஃப்ளாக் பறந்துட்டு இருக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பொருளாதாரம் வந்து இந்தியா வச்சுக்க எந்த நாடுமே முடியாது. ரைடா மதியா நம்ம தலைவர் வேற நிற்காரு. ஸோ கொஞ்சம் நம்ம ட்ரிபிள் சென்டர் வேற நிற்காரு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக தான் போகணும். அவசரப்பட்டு போயிட்டோம்னா நம்ம பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. ஆமாம், இந்தியன் ஃப்ளாக் எல்லா இடத்துலையும் சூப்பராக போயிட்டே இருக்குது. இந்தியன் ஃப்ளாக் லைட் வந்து எல்லா இடத்துலையும் சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இண்டிபெண்டன்ஸ் டேனால செக்யூர் எல்லா பக்கமும் சேஃபாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வேறு நம்ம போகிறோம். ஸோ அங்கெல்லாம் ஃபுல் பக்கம் செக்யூரிட்டியோட இருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, ஹெல்மெட் பார்த்தா ஹெல்மெட்டு கிடையாது. அதுதான் அவனுக்கு பெரிய ஹெல்மெட்டுக்காக ரொம்ப சுத்தோட்டி ஆயிடும். இது மா டிவி பேனர் வச்சுருக்காரு. மா டிவின்னு சேனல் இருக்கு. டிவிலாம் பார்ப்பே அப்படியா? இது டிவிலாம் பார்க்குறது டிவி இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் டிவியே டிவியை பார்க்குறது. எங்கள் டிவியே கிடையாது, ரொம்ப வருஷமாக இல்லை. எங்கள் வீட்டில் வந்து கலைஞர் டிவி தான் இருக்குது. கலைஞர் டிவி அப்போ கொடுத்த இன்னொரு வச்சுருக்கீங்கன்னா யூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த பிரிட்ஜு நம்ம சொல்ல மறந்துடும் போதே ஆயிடுச்சு. இதுதான் நம்ம
நம்ம எப்படி சொல்றது கீழ்பாலம் ஏசியாலேயே டபுள் பிரிட்ஜ் நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்ல தான் இருக்குது. கீழே போவோம் மேலே தெரியாது, வெளியேருந்து வரவங்க சாங்கியே பார்ப்பாங்க. நம்ம இங்கேயே இருக்கிறனால நம்ம பழகிடுச்சு, இருக்கிறதுனால அது நமக்கு வந்து பெருசாக தெரியும். ரைட் சைடு நம்ம கட்டு வந்துட்டாரு. கட்டு எவ்வளோ தூரத்தில் வராங்க? கட்டு வந்து சல்லனு கிட்ட வந்துருக்காங்க. இதை மற்றெல்லாம் பேக்கில் தூரம் வராங்க. இப்போ ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க டீ கடையை நெருங்க போகிறோம். இங்கே தான் நம்ம காஃபி குடிப்போம், மற்றவங்க டீ குடிப்பாங்க. இங்கே ஒரு பல்க் இருக்கா? இன்றைக்கி தான் நிறைய பார்க்குறேன். ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறமும் நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். ஏன்னா பயணம் இருக்கிறது. அதே தான். ஆமாம், ஃப்ரைடே நைட்டு ஆயுத சென்னை கொரியர் போட போகிறோம். கொரியர் என்ன போட்டோம். அதுக்கப்புறம் வந்தாலும் கன்டினியூ பண்ண வேண்டியதான். இந்தியா கொடியரில் ஏற்றிட்டானுங்க. இது இந்தியா ஃப்ளாகில் வந்து வந்ததுலேருந்து கீழே தான் இறங்கி இருந்துச்சு ஒரு 1.5 வருஷமாக. இப்போ தான் மேலே பறக்குது. லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. 28வது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு செம்மையாக பண்ண அதனால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம். அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தான் அனிதா கடை. நம்ம நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறது தான் நம்மளோட நோக்கமே. ஆமாம், காப்பியை வாங்கிட்டு கன்டினியூ பண்ணுவோம். டீ காஃபி எல்லாம் ஆர்டர் போட்டு பசங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கானுங்க. நமக்கு வந்து காஃபி இதாக இருக்குல்ல, ஆல்ரெடி ஒரு ஆயிரத்து நானும் காஃபி தான் ஆர்டர் போட்டிருந்தோம். கட்டே சம்சாங்களையா டீயை குடிச்சிட்டு கரெக்டாக நம்ம நல்ல நம்ம பெருமையை போயிட்டுருக்கோம். அப்படியே யூட்டன் போடுற சிறந்தன்னு நினைக்கிறேன். தாசனா ரைடு தாசனா எல்லா தாசனாலும் சிட்டிங்கில் இருக்காங்க. அப்படியே திருப்பிடுவோம். இது ஏன்னு பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் டே செக்யூர்னா 78வது சுதந்திரம். நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணோன்னா தேவையில்லாத ஜோடி. நம்ம பார்த்து ஹெல்மெட் இல்லைன்னா ரூல்ஸ் பிரேக் பண்ணால் திரும்பி போயிட வேண்டியதான் நல்லது. கட்டி போட்டுருவாங்க. இந்தியா கூட எப்படி இருக்கு பார்த்தியா? இது சமயம் பறக்குதுண்ணா மேலே டீ கடை இருந்து நம்ம பரவாயில்ல, கிளம்பிட்டோம். காசு கம்மியாக தான் வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு மொத்தம் டோட்டல்? 150 வந்துருக்கு. இதோட ட்ராக் என்னென்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் பே பண்ணுவானுங்க. ஸோ டெய்லி வர மாட்டோம், வாரத்துக்கு ஒரு 3 நாள் 2 நாள் அப்படி ஓடும். வாய்ப்பு ஊருக்கு போயிட்டானா சுத்தமாக டீ கடை க்ளோஸ் தான் நினைக்கிறேன். அப்போ நியூ பிரிட்ஜை பார்த்து இப்போ ஓல்டு பிரிட்ஜ் சைடு வந்துட்டோம். ஓல்டு பிரிட்ஜ் கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். பல வருஷமாக அந்த எனக்கு தெரிஞ்சதானே யாருமே இல்லை ரோட்டில். செமையாக இருக்குண்ணா. கேப்பிட்டு போகிறோம். பசங்களே நம்ம விட்டு போயிட்டானே. ஆமாம், ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் அந்த வீடியோவில். நீ குடிக்க மட்டும்தான் போவோம், ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிடுவோம். அதே தான் நம்ம மேலே பார்த்து போகிற என்ட்ரன்ஸ். நம்ம வேறு ஒன்வேல போகிறோம். எப்படி அங்கே பிரியாணி வாங்கிட்டு அதுல நம்ம ஏரியா பக்கத்தில் வந்துட்டோம். எல்லாரும் இருக்காங்களா, ரெடியாக இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம போன உடனே ஆளுக்காக அப்படியே இது எடுப்பான் பாருங்க. ஓட்டம் டீமு கூட பார்க்க மாட்டேன். ஆக்ஷன். எல்லா வண்டி எல்லா திசையிலையும் போகலாம். ரெடி 1 2 3. நீங்கள் கண்டென்ட் முடிஞ்சு விட்டது. இது எம்பி டீ டிராவல் ஜங்ஷன். எம்பி மீனிங் வந்து வேலைப்பாளையம். வெளியால் பார்க்கறது தெரியாதுல்ல. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேர். ஆனால் எம்பிஎம் செம்மையாக இருக்குமே சொல்லுங்க. நம்ம இஷ்டத்துக்குலாம் அது நம்ம ஊருக்கு அந்த மாதிரி வெளியூருக்காரங்க எம்பிஎம் தெரியாது. வரவரில் உங்களை வாழ்த்திட்டே வந்துடும். மாதிரி அதுக்காண்டி ஸ்லோவாகவே வந்தோம். வரவரில் எல்லாரையும் வாழ்த்திட்டே வந்தோம். 100 அப்படி 100 அதான் 100 ஏதோ பேசணும். அப்புறம் எம்பிஎம் பற்றி எம்பிஎம் பற்றி பேசி எல்லாம் சொல்லணுமா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டென்ட் கண்டினியூ பண்ணுவோம். கட்டி நீ ஏதாவது சொல்றியா? சொல்ல இடியா போட்டலாம் பண்ணுவோம்.